अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्मा इन्नी अस्अलुका इल्मन नाफ़िआ व रिज़्क़न तय्यिबा व अमलन मुतक़ब्बला। ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா. இந்த பாடத்தில் ஷைத்தான் என்பவன் யார், ஷைத்தான் என்ற சொல் அரபி மொழியில் எப்படி வந்தது என்ற விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் தொலைவில் இருப்பவன் என்று அர்த்தம். இது ஷத்தன என்ற சொல்லிலிருந்து வந்தது. ஷைத்தான் தனது பாவங்களினால் நல்லதிலிருந்து விலகி தீமையின் பாதையில் சென்று விட்டான் என்பதால் அவனுக்கு இந்த பெயர் வந்தது. மற்றொரு அர்த்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷைத்தான் என்ற சொல் ஷாத்த என்ற சொல்லிலிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள். இதன் பொருள் கரிந்து போனவன். ஷைத்தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன் என்பதால் இந்த பொருளும் கூறப்படுகிறது. ஆனாலும் தொலைவில் இருப்பவன் என்ற விளக்கமே சரியானதாக இருக்கும் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். தீய வழியில் செல்வது ஷைத்தானின் குணம். ஷைத்தான் என்பது வெறும் ஒரு ஜின் இனம் மட்டுமல்ல. எந்த மனிதரும் தீய எண்ணமும் பிடிவாதம் தீமை போன்றவற்றில் ஈடுபட்டால் அவர்களும் ஷைத்தான்கள் போலவே ஆகிவிடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். 6:112 என்ற வசனத்தில் மனித மற்றும் ஜின் இனத்தில் உள்ள ஷைத்தான்கள் என்று கூறியிருப்பான். ஷைத்தானை அடையாளம் காணும் உணர்வோ உமர் ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு துருக்கி நாட்டுக்கு குதிரையின் மீது பயணம் செய்தார்கள். அந்த குதிரை மிகவும் மிடுக்காக நடந்தது, அதாவது ஆணவத்தோடு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க, பெருமையோடு. அது பெருமையோடு நடந்தனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை அடித்தாங்க. அது மேலும் மிடுக்குத்தனத்தோடு நடந்து கொண்டது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா குதிரையிலிருந்து இறங்கி விட்டாங்க. இறங்கிட்டு அவர்கள் சொன்னாங்க, என்னை நீங்கள் ஒரு ஷைத்தான் மீது உட்கார வைத்து விட்டீர்கள், எனக்கே பெருமை ஏற்படுவதால் அதிலிருந்து இறங்கிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மை ஆணவம் அடைய செய்தால் அதிலிருந்து விலகி விடுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். தீய எண்ணங்களை வளர்க்காமல் பிடிவாதம் பிடிக்காமல் ஆணவம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்படி நடந்தால் நாம் ஷைத்தானின் பாதையில் சென்று விடுவோம் என்று கவனிக்க வேண்டும். ஷைத்தான் என்பது தொலைவில் இருப்பவன் என்ற பொருள் சரியான கூற்று. நல்ல வழியில் இல்லாமல் தீமை செய்வதே அவனின் குணம். மனிதர்களும் ஜின்களும் தீய வழியில் சென்றால் அவர்களும் ஷைத்தான்கள் போலவே ஆகிவிடுவார்கள். ஏதாவது ஒரு விஷயம் நம்மை பெருமை அடைய செய்தால் அதிலிருந்து விலகுவதுதான் புத்திசாலித்தனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷைத்தானின் பிடியிலிருந்து வெளிவர அல்லாஹ் எவ்வாறு உதவினானோ அதை போலவே நமக்கும் அல்லாஹ் உதவி புரிவானாக ஷைத்தானின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கு. ஆமீன்.